ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிக்ஷன் எவிக்ட் ஆகுற வரைக்கும் பூர்ணிமா நிக்ஷன் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி எவ்வளோ ட்ரோல்ஸ் வந்துச்சு, எவ்வளோ வந்து மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வெளியில் எவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப வந்து அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப வந்து கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி பலர் வந்து பேசிகிட்டு வந்து இருந்தோம். ஸோ நான் இன்க்ளூட் வந்து பேசி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ கூட வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து விசித்ரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஓப்பன் அப் வந்து பண்ணுறாங்க. யார்கிட்ட அப்படின்னா வந்து மாயா அண்ட் பூர்ணிமாட்ட. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து விசித்ரா மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மாயா அண்ட் பூர்ணிமாட்ட வந்து நீங்கள் 3 பேரும் வந்து ஓவராக வந்து சேர்ந்து வந்து ப்ளே பண்ணது, தனித்தனியாக போய் உட்காந்து பேசினது வேறு மாதிரி வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி செய்கிறது வந்து திஸ் இஸ் நாட் ரைட்டு. அதாவது நீங்கள் ஓவராக வந்து போயிட்டீங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க மேம், ஐஷுவை சொல்கிறீங்களா உட்காந்து பேசினதை அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஐஷுவையா அப்படின்னு சொல்கிறப்ப பூர்ணிமா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவரோட ஓவராக இதில் இருந்தது யார் அப்படின்னா வந்து நம்ம பூர்ணிமா தான். ஸோ அதுதான் வந்து அதிகமாக காண்பிக்கப்பட்டது வெளியில். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து வெளியில் வேறு மாதிரி அது வந்து எஃபெக்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக அதை வெளில பார்த்துருக்கோம், ஆடியன்ஸ் வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க. நீங்கள் செஞ்சது வந்து ரொம்ப தப்பு. லாஸ்ட் 2 வீக்ஸாக நீங்கள் கொஞ்சம் ஓவராகவே நிக்ஷன் கூட வந்து பண்ணிட்டீங்க. ஸோ அது கூட வந்து ரீசனாக இருக்கலாம் நிக்ஷன் போனதுக்கு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஓகே மேம், எனக்கு புரியுது மேம் அப்படின்ற மாதிரி வந்து பூர்ணிமா வந்து அக்செப்ட் வந்து பண்ணிட்டாங்க. பட் மாயா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து எல்லாரோடையும் வந்து பூர்ணிமாவை சேர்த்து பேசினது வந்து யார் அப்படின்னா வந்து விஷ்ணு கூட பேசினது அவங்க தான், லவ் கண்டென்ட் பண்ண சொன்னது அவங்க தான். அதே மாதிரி நிக்ஷன் கூடயும் சேர்த்து வச்சு பேசினது வந்து யார் அப்படின்னா வந்து மாயா தான். ஸோ வந்து இது வெளியில் வேறு மாதிரி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. யாருக்கு அப்படின்னா வந்து இவங்களுக்கு பூர்ணிமாவுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ணிமாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நேற்றுமே வந்து விஷ்ணுவை பற்றி நேற்று எபிசோட்லேயுமே வந்து விஷ்ணுவை பற்றி பேசும்போது இது வேறு மாதிரி இதாகிருக்கு, நான் யாரையும் லவ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட நான் உள்ளே வரல, ஆனால் இதை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அழுதாங்க. ஸோ இனிமையாவது அவங்க கொஞ்சம் கேமரா இருக்குது அப்படின்றத பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பூர்ணிமாவுக்கு வந்து பயம் வந்துருச்சு, நம்ம இந்த வாரம் எவிக்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி தான் அழுது சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்களுக்கு நாகராஜ்.